செம்ம டேஸ்டான மீன் பிரியாணி பண்ணுறதுக்கு 50 கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு வந்து பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து அரைச்சிக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு வந்து மீன் எடுத்திருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்ச விழுதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர், 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இதுக்கு இடையில அரிசியை வந்து ஊற வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பை நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இது கூட 100 மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு இது கூட பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு இடையில தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம வந்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மீன் நல்லா பொரிஞ்சு வெந்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் போல் சிம்லை ஹைலை மாற்றி வேக வச்சிங்கன்னா அருமையான மீன் பிரியாணி ரெடி.